சொன்னதை போலதான் நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் ஓடி வந்தது எங்களுடைய பலமோ எங்களுடைய சொந்த புத்தியோ அல்லது எங்களை குறித்த பெருமைகளோ கிடையாது. எல்லாம் தேவன் எங்கள் மேல் வைத்த அளவுக்கு அதிகமான அன்பு. ஆமே ஆமே சொல்லுங்களேன். அன்றைக்கு என்ன சொல்லியிருக்கிறேன்? ஆமே சொன்னா ஆமே சொல்லணும், அல்லையா சொன்னா அல்லையா சொல்லணும். அப்புறம் இந்த மாடு தெரியுமா, எரும மாடு, உங்களுக்கு சொல்லல, அது அப்படித்தான். நீங்க வானத்துல போயிட்டு ஹோன் அடிச்சு பாருங்க, அப்படி நிற்கும். நல்லா ஹோன் அடிச்சு பாருங்க விடாம, அது பிறகு திரும்பி பார்க்கும் ஒரு மாதிரி ஜாதியா, என்ன ஹோன் அடிக்கிறாரு. அதை மாதிரி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சொன்னா நீங்க கதை கொடுக்கணும். நான் அவ்வளவுக்கு படிச்சால் பெரிய ஆள் இல்லை, ஆனாலும் உலகத்தில அறிவாளிகளை படித்தவர்களை வெட்கப்படுத்தும்படிக்காய் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு இந்த இல்லாத பைத்திய மனங்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே எனக்கு இருக்கிற ஒரு சின்ன கொஞ்ச அறிவில நான் உங்களோட பேசலாம் என்று நான் விரும்புகிறேன். போன கிழமை நான் நினைக்கிறேன் 1 மணித்தியாலமும் 28 நிமிஷமும் செய்தி மேபி இருக்கலாம். அன்றைக்கு 2 மணித்தியாலம் கூட ஆகலாம். அவன் எல்லாரும் பார்க்குறீங்க. சரி, ஒரு போன கிழமை என்ன செய்தி? எல்லாரும் முடிஞ்ச பொழுது பிரைஸ் லார்ட் வணக்கம் உங்களை ஆசீர்வதிக்கலாம் சொன்னீங்க. போன கிழமை என்ன செய்தி? அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எப்படி இருக்கணுமா? கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அதை செய்கிறவர்களாய், அதுவே நடக்கிறவர்களாய் இருக்கணும். முதலாவது இங்க எங்களுக்கு சொன்னதே விளங்குகிற முதலாவது என்ன சொன்னவர் அந்த மனுஷன் பாவம் 1.5 மணித்தியாலம் இதுல இருந்து தன் எனர்ஜியெல்லாம் பேஸ் பண்ணி எவ்வளவு உதாரணம் தந்து இந்த மிஷனரிமார்களை பற்றி சொல்லி, உண்மையா இல்லையா? ஜெபிச்சா முடியெல்லாம் வளரும்னு சொல்லி அனைவரும் ஜெபிச்சிருப்பீங்க வீட்டை போய், இல்லையா? அப்ப அந்த செய்தியை நான் ஏன் இதை சொல்ல வாங்கன்னு சொன்னா, ஒரு காமெடிக்காக மாத்திரம் இல்ல, இந்த வார்த்தையை கேட்கறது மாத்திரம் இல்லை, அது நடக்கணும், அல்லது அதன்படி அதை கேட்டு அதனுடைய வாழ்க்கையில இருக்கணும் என்ன சொல்றோம்னு சொல்லி. உலகதா இதுல யார் வந்து பேசினாலும் அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. ஆமே, அந்த வார்த்தை வல்லமை உள்ளது. சும்மா பொழுதுபோக்குக்காக வந்து ஏதோ 1/2 மணித்தியாலம் முடிஞ்சோன்னா வேலைக்கு நாங்கள் கூட்டிட்டு போவோம்ன்றதுக்கு இல்லை. உலகிட்டா இது தேவண்ட வார்த்தை. நான் சின்னவன் தான், 6 பேசினாலும் வசனம் எனக்கு தெரியுமா, பெரியவனை சின்னவன் ஆசீர்வதிப்பான். அப்ப ஆசீர்வாதம் யார் ஆசீர்வதிக்கிறது? உங்களை பரலோக பிதாதான் உங்களை ஆசீர்வதிக்கிறது. அப்ப இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதே சொல்றேன்னு சொன்னா, அந்த மனுஷன் பாவம் அவ்வளவு கஷ்டப்பட்டு கதைத்து, நான் நேற்று கிறிஸ்டிபரோட அப்படி கதைச்சு நான் பாசிங் இல்லை. நான் போனோடனே முதலாவது கேட்பேன் பிரதர் என்ன செய்தின்னு சொல்லி பார்ப்போம் யாரு சொல்றாங்கன்னு சொல்லி. ஒருத்தருக்கு ஞாபகம் இல்லையா? உண்மையா கேட்கிறேன்னா எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய விஷயம் சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கு கிறிஸ்துமஸ் வந்துட்டு இல்லையா? கவுண்ட் யுவர் டேஸ், நாட்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். மானே இன்னைக்கு 19ஆம் தேதி வருகிற சனிக்கிழமை கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸுக்கு புதுடுப்பு நாங்கள் ஊர்ல இப்போ இஞ்சி நாங்கள் நான் இப்போ புதுசாக வந்து நாங்கள் தெரியல, பிரான்ஸ்ல எனக்கு புதுசு. ஏன் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்கன்னு சொல்லி நாங்கள் ஊர்ல இந்த புதுடுப்புன்றது கேக் அடிக்கிறது இல்லை ஓம் தானே, நாங்கள் தப்பா இல்லை தானே எங்கள் ஊர்ல இல்லையா? இன்றைக்கெல்லாம் எங்கள் சேர்ச்சில் நிறைய ஆக்கலாம். ஏன்னு கேட்டால் அந்த வருஷம் இருக்குது தானே. அப்போ அந்த வருஷம் மாறபடினால அந்த அந்த விருப்பம் அந்த ப்ரோக்ராம் செய்வோம் தானே, இந்த சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம் செய்வோம், அப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிற அப்படின்னால மக்கள் என்ன செய்கிறாங்க, வர்றார்கள். ஆனால் உண்மையான அந்த ஆசை வந்து உண்மையாகவே மற்ற நேரங்களில் இருக்கிறது இல்லை. சொல்ல உங்களுக்கு நாங்கள் வந்து சும்மா இன்மைக்காக மாத்திரம் தேடுவோமா இருந்தால் மறுமையிலே பரிதவிக்கப்பட்டு போய் நிற்போம். சும்மா ஒரு
வீட்டுக்காகவோ அல்லது ஒரு வியாதி சுகம் பெறணும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டை வருவோம் என்று சொன்னால் எங்களை போல பரிதவிக்கப்பட்டு நிற்கிறவர்கள் ஒருவருமே இல்லை. நீங்க கோவித்தாலும் பரவாயில்லை. நான் சொல்லல, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்ப நானும் நீங்களும் உண்மையாகவே தேவனை நேசிக்கிறவர்களாய் தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு இதுல விட்டுட்டு போக கூடாது. அந்த வார்த்தையை எழுதி வைக்காட்டிக்கும் பரவாயில்லை. அந்த வார்த்தையை உங்களுடைய இருதயமாகிய பலகையில ஏதோ ஒரு வார்த்தை தொட்டு இருக்கும். என்ன போனவங்க அந்த வார்த்தை தொட்டது சில கேட்கலாம், தம்பி உனக்கு தெரியுமா அந்த வார்த்தை அப்படின்ட்டு. தெரியாம கதைக்க மாட்டோம்னாலும் எனக்கு தொட்ட ஒரே ஒரு வார்த்தை, அந்த மிஷன் இது மேல தாங்குங்க சொன்னாரா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். தாங்க சொல்லி இன்னைக்கு எத்தனை நாங்கள் தாங்குறோம்? சரி, தாங்கத்தான் வேண்டாம், ஆனா ஜெபிக்கிறோம் அவர்களுக்காக. சொல்லுங்க. அப்ப நான் ஜெபிக்கிறேன். அப்ப அதுதான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஜெபிங்க, வார்த்தையை இதை கேட்டுட்டு. நான் கனகாரியம் பேச இல்லை, மூன்று காரியம் தான். ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்றதுனால ஒன்றும் பெற போறது இல்லை. ஆமே ஓமா இல்லையா? நாமே பட்டதறியோ அல்லது கல்வி அறிவும் பல்கலை சான்றும் இல்லாமல் பயன்படுத்துறது நம் தேவன். ஹல்லேலூயா. அவை நான் படிச்ச நான் இது ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிந்த ஒரு வார்த்தை, ஒரு மூன்று காரியங்கள் தான். சரியா? நான் நேரம் உங்களுக்கு இந்த வசனத்தை சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா, நான் அந்த வசனத்தை திருவசனத்தை கேட்கிறவர்களை மாத்திரம் இதிலிருந்து போகக்கூடாது. இனிமேல் அடுத்த முறை கிறிஸ்து பிரசங்கம் கொடுத்தால் ஜோ என்ன பிரசங்கம் கேட்டா நீ சொல்லணும், சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை பேசவோ நான் அல்லது உங்களை கடிந்து கொள்றதுக்கு சொல்லல. தேவனுடைய வார்த்தை தேவனுடைய சமூகத்திலே நான் எப்பவும் பயபக்தியோடு இருக்க வேணும். ஒரு உலக பிரகாரமான ஒரு மனுஷனை கண்டாலே நீங்க யாராவது காலுக்கு மேல கால் போட்டு இருப்பீங்களா? நீங்க அல்ல போனை யூஸ் பண்ணுவீங்களா? நீங்க அல்ல திரும்பி கதைப்பீங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த உலகம் முழுவதையும் படைத்து என்னையும் உங்களையும் இன்றைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நான் நீங்களும் பயத்தோடு நடுக்கத்தோடு ஆராதிக்க வேணும். உண்மையா இல்லையா? சொல்லுங்க. நான் தவறா சொல்றேன்னா இல்லையே? இன்றைக்கு சும்மா அந்த மொழியை போட்டு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றிட்டு போறது எனக்கு தெரியாது. உண்மையாகவே சத்தியத்தை சத்தியமாய் சொல்லத்தான் வேணும். பவுல் சொல்றார், அவர்களுக்கு போதகத்தை சத்தியத்தை கண்டிப்பாக உணர்த்தி பேசு. அப்ப அது எங்கள் மேல் விழுந்த கடமை. ஆகவே நான் வார்த்தைக்குள்ள போக போறேன். தயவு செய்து வார்த்தையை கவனமாய் கேளுங்கள். வார்த்தை ஜீவன் உள்ளது, அது வல்லமை உள்ள வார்த்தை. அதை நீங்கள் அலட்சியம் பண்ணாதபடிக்கு எல்லாரும், நானும் தான் நீங்களும் தான், அதை கவனமாய் கேட்டு கையாள்வோமாயிருந்தால் நான் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சரிதானே? அதை நான் யாரையுமே நான் இது பண்ண வேற இல்லை. நான் என்னுடைய மனசின் ஆவியில் ஏவினதை நான் சொல்லுகிறேன். நீங்க எனக்கு அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி அம்மா அண்டி ஏதோ ஒரு முறையில அவை அந்த ஒரு அன்பில நம்ம சொல்றேன். சரிதானே? அவே யாரும் கோவிச்சு கொள்ளாதுங்க. நான் உங்களை நேசிக்கிறேன். என்னை விட அதிகமா ஏசப்பா உங்களை நேசிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 12 மாதங்கள் நீங்க கவனிச்சு பாருங்க. நீங்க நினைச்சா கூட முடியாது, உங்களோட அப்பா அம்மா நினைச்சா கூட முடியாது. நான் சவால் விடுவேன். உங்களை தேவன் எப்படி எல்லாம் அழகா நடத்தி இருக்கிறார். யோசிச்சு பாருங்க. நீங்க சாட்சி சொல்லவே யோசிக்கிறோம் எல்லாரும். யோசிச்சு பாருங்க. நானும் தான் நீங்களும் தான். எவ்வளவு அற்புதம் நடத்துறேன். ஒரு தாய் இலகுவில ஒரு பிள்ளைய மறப்பால சொல்லுங்க பாப்போம். அப்படிப்பட்ட தாய் மறந்தால் கூட நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லுகிறார் நம்ம ஏசப்பா. அப்ப அவருக்கு நாங்க வாய்களை திறந்து எப்படி நான் அழுது கண்ணீர் விட்டு, ஏசப்பா நீங்க செய்த நன்மைகள் 1000 அப்பா எப்படி எல்லாம் நடத்தினார். இந்த ஜீவனை சாட்சி சொன்னாங்க. எப்படி நடத்தினாலும் தெரியாது எங்களுக்கு. எப்படி நடத்தினவர், எப்படி வந்தது, எப்படி போனது தெரியும். ஆனால் இன்றைக்கு நான் சாட்சி. நான் உங்களுக்கு நீங்க கோவிப்பீங்க. நான் 8 மாசம் டென்மார்க். இந்த டென்மார்க் 2 வருஷம், பிரான்ஸ் 8 மாசம். எனக்கு எந்த ஒஃபிகாசும் எந்த இதுவும் இல்லை. நான் என்ன பெருமைப்படுத்த சொல்லல. என் ஏசப்பா நடத்தினதுக்காக சொல்றேன். உங்களுக்கு தான், எனக்கும் உங்களுக்கும் பரிசுத்த ஆவியான ஒருவதான் சாட்சி. ஒருடைய உதவியும் இல்லை எனக்கு. எல்லாரும் எங்க வீட்டால் இருக்கிறாங்க, அண்ணா தங்கச்சி அக்கா இல்ல. ஆனா ஒரு வீட்டை நான் கேட்டதும் இல்லை. என் ஏசப்பா என்ன கேட்க வச்சதும் இல்லை. நம்புறீங்களா? அவ என்ன நடத்தின ஆண்டவர் உங்களை எவ்வளவு அற்புதம் நடத்தி. ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற தேவன் எங்களை அதை விட பார்க்கிலும் நான் நீங்களும் விசேஷித்தவர்களா இருக்கிறோம். ஆகவே அந்த
சும்மா கிறிஸ்துமஸ் சொன்னோன்னே எல்லாரும் வந்து அந்த ஒரு கொண்டாட்டத்தை அந்த செலிப்ரேஷனை மட்டும் பார்க்குறோம் இல்லையா? ஒன்றே ஒன்று தான். கடைசியாக கொடுத்த ஒரே ஒரு குமான் ஒன்றே ஒன்று தான். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். சிரமமான தெய்வம் குறிச்சு எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நான் வந்து பரிசுத்தாவியான சொல்றதை கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அவை நாங்கள் வந்துட்டு போறதுனால ஒன்றுமே இல்லை. வெறும் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களா இருக்கிறோம் எல்லாரும். அது வெக்கம். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் ராஜ் இந்தியாவில் ஒரு பாட்டு எழுதிங்க, போட்டு விடலாம் சரியா, லைவ்ல பார்க்கிறவர் உட்பட. சரிதானே? நான் என்ன சொல்ல வரேன், ஒன்றே ஒன்று, கிறிஸ்து விரும்புகிற காரியத்தை செய்வோம். சும்மா நான் எனக்கு தெரிந்த பைபிள் இருக்கிற வசனத்தை சொல்றதுனால உங்களுக்கு ஒன்றும் பெறாது. நீங்க அதை வந்து என்ன செய்யணும், ரியலைஸ் பண்ணணும். ஓகே, எனக்கு இந்த வார்த்தை பேசுகிறது, அந்த வார்த்தை நான் நடக்கும், அவ்வளவுதான். ரைட், அது நான் வார்த்தைக்குள்ள போறேன், கோவிக்காங்க. 4 ஆயிட்டு தானியேல் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். வேகமாடுங்க, கோவிக்கணும். தானியேல் 9வது அதிகாரம் 23வது வசனம். 3 காரியங்களை பேசி நான் தேவனுடைய வார்த்தைகளை கடந்து போவோம். ஒரு அழகான வார்த்தை சொல்லுகிறார். தாவீதை பார்த்து ஒரு வசனம் சொன்னார், நீங்க என் இதயத்துக்கு ஏற்றவனா இருக்கிறாய். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ ஆசீர்வாதத்தின் தந்தை அல்லது விசுவாசத்தின் தந்தை. மோசேயை பார்த்து சொன்னார், நீ என் வீட்டில் எங்கேயும் உண்மை உள்ளவன். தானியேலை பார்த்து சொல்லுகிறார், நீ மிகவும் பிரியமானவன். நீ சும்மா பிரியமானவன் இல்ல, மிகவும் பிரியமானவன். ஒரு மிகவும் பிரியமானவன் என்ற ஒரு தலையங்கத்தின் கீழாக எப்படி இந்த தானியேல் பிரியமாய் வாழ்ந்தான், அவன் எப்படி பிரியம் பண்ணிக்கொண்டு தன்னை பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். 9 வாசிங்கம்மா. தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். ஆமென். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளுக்காக வந்து நேபுகாத்நேச்சார் வாரார். விளங்குதான் உங்களுக்கு? கதையை சொல்றதா உங்களுக்கு விளங்கும். நீங்களாம் என்னை விட பைபிள்ல படிச்சிருப்பீங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு. சரியா? ஓகே. அப்ப ஜோயாக்கீம் ஆண்டு இந்த காலத்துல இந்த ஒரு ஆண்களை வரவழைத்து அவர்களுக்கு இந்த கல்விகளை எழுத வாசிக்க அல்லது அந்த அந்த கனவுகளுக்கு எல்லா ஞானத்திலையும் அவர் விளங்கு, அதாவது ஒரு எக்ஸாம் கொண்டிருக்கிறார்கள் சொல்லி அவன் பார்த்து ராஜா சாப்பிடுகிறதான ஒரு சாப்பாட்டில ஒரு பங்கை மாத்திரம் அவர்கள் ஒதுக்கி வைக்கிறார்கள். விளங்கி கொள்ளுங்க, கேள்வி வைப்பனா. அப்ப அந்த ஒரு பங்கு எப்படி இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், நாங்க சாப்பிடுற சாப்பாடு பண்டி ஆமை இந்த ஊர்வன பரம்பரை சாப்பிடுறோம். அப்ப ராஜா சாப்பிடுறது எப்படி இருக்கும், அது ஹை லெவல் ஒரு ரிச்சான சாப்பாடு. அப்படித்தானே? ஒரு ராஜா சாப்பிடுற சாப்பாடு எப்படி இருக்கும், ஒரு மிகைப்படுத்த முடியாத சாப்பாடா இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட சாப்பாட்டில் ஒரு பங்கை மாத்திரம் இந்த படிக்கிற இந்த வாலிபர்களுக்கு இவன் என்ன செய்யறான், ஒதுக்கி வைக்கிறான். இந்த வைக்கைக்குள்ள இந்த 4 பேர், அதாவது இந்த தானியேல், நீங்க வாசிக்க வேணும், தானியேல் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். சரி பாருங்க, அந்த கல்தேயரின் எழுத்தை தான் அவர் வாசிக்க எழுத கற்பிக்கிறான். அதுக்கு பிறகு நீ கீழே வாசிச்சா தான் அந்த அந்த காரியங்கள் வருகிறது. ராஜா வந்து தன்னுடைய போஜனத்தை, அதாவது மதுபானம் எல்லா சாப்பாடும், நான் பெர்டிகுலரா சொல்ல விரும்பல, இது இதுன்னு சொல்லி இப்ப அதை பிடிச்சிருவீங்க. அதனால எல்லா சாப்பாட்டையும் ராஜா என்ன செய்கிறார், கொடுக்கிறார். அப்ப இந்த தானியேலுடைய சம்பவத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் இளம் வயதிலே, நான் நினைக்கிறேன் வேதாகமத்தில் அப்படி இல்லை, இளம் வயதிலேயே, அதாவது ஒரு தேவனை அறிந்த ஒரு வயதிலேயே அவன் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்த ஒரு பிள்ளை. ஏனென்று நீங்க திருப்பி ஒரு கேள்வியை கேட்பீங்களா இருந்தால், அந்த இளம் வயது அந்த பருவத்தில தான் அவன் பரிசுத்தமாய் தேவனுக்கு ஏற்றபடி வாழ்ந்தால்தான் அவன் இந்த வயது வரும்போது ராஜா சொல்லுகிற போது அவன் வசனத்தை வாய்ச்சி பார்த்து தெரியும் பாருங்க,
தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். நாங்க என்ன செய்திருப்போம்? தம்பி காசுங்க எடுத்து ஊத்துக்க குடிப்போம்னு சொல்லியிருப்பேன். நான் அப்படி சொல்லியிருப்பேன். தானியேல் என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் அந்த அந்த கல்வியை கற்க வருவதற்கு முன்பதாகவே அவன் தன் இதயத்தில் என்ன செய்யறானாம்? தீர்மானம் பண்ணி கொள்கிறான். இந்த ராஜாவுடைய உணவை குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன், ஒரு நாளும் உட்கொள்ள மாட்டேன். அதனால ரொம்ப கவனமா இருப்பேன். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கிறான்னு பாருங்க. நல்ல ஒரு தீர்மானம். ஒரு தவறை செய்வதற்கு முன்பதாய் நானும் நீங்களும் தவறண்ட இல்ல, தேவனுக்கு விசுவாசத்தில் வராத யாவும் சொல்லுங்களேன், விசுவாசத்தில் வராத யாவும் பாவம். சரியா? அப்ப நீங்க நான் என்ன செய்யணும்டா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய வலிக்கிறதுக்கு முன்பதாய் இதயத்தில் என்ன செய்யணும்? முதலாவது நான் யோசனை பண்ணணும். அப்பா, இது நமக்கு பிரியமில்லாத காரியம், இதெல்லாம் செய்யக்கூடாது, அதை நான் விட்டுருவோம் ரெண்டு என் இதயத்தில் என்ன செய்யணும்? நான் முதலாவது நீங்க இங்க என்ன பாருங்க, தயவு செய்து அது போகட்டும் லைவ். சரியா? அப்ப எங்கள் இதயத்துல நாங்க சிந்தனை பண்ணணும், ஏசப்பா இது நமக்கு பிரியமில்லாத காரியம், இதெல்லாம் செய்யக்கூடாது, இதை தொடக்கூடாது, இங்கே போகக்கூடாது, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் இதயத்தில் நாங்கள் என்ன செய்யணும்? முதலாவது தானியேலை போல நாங்கள் தீர்மானம் பண்ணிக்கொள்ள வேண்டும். முதலாவது சரியா? தன்னை தீட்டுப்படுத்தாதவனாய், முதலாவது தன்னை தீட்டுப்படுத்தாதவனாய் இந்த தானியேல் வாழ்ந்தான். சரியா? இன்னைக்கு தானியேலை பார்த்தீங்கன்னு சொன்னா நானே ஆச்சரியப்பட்டேன். காலமா நான் வாசிச்சாலும் பைபிள இந்த 12 அதிகாரம் தானியேல்ல ஒன்று வாசிச்சு பாருங்க. ரொம்ப அழகான அதிசயமான புத்தகம். சரியா? அப்ப தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தாமல் ராஜாவுடைய போஜனத்தினாலும் ராஜாவுடைய உணவினாலும் தன்னை தீட்டுப்படுத்தாமல் காத்ததை போல நானும் நீங்களும் வருகிற கிறிஸ்துமஸ் வருஷங்களையும் எங்களை சொல்லுவேன் காத்து கொள்ள வேணும். அதை குடிக்கிறேன்னு நான் யாரையும் சொல்ல இல்லை, இல்லையா? அப்படி சொல்லல. நான் இனி வர்ற காலங்களில நிச்சயமாகவே கவனமா இருக்க வேணும். சரியா? விளக்குதா உங்களுக்கு? நான் அன்பத்தான் சொல்றேன். கவனமா தேவ வார்த்தையை கேளுங்க. அலட்சியமா கேட்டுறாங்க தயவு செய்து. இது நான் பேச இல்லை, அது மட்டும் சொல்றேன். உங்களுக்கு இது பரிசுத்தாவியம் உங்களோட பேசுவா நான் விசுவாசிக்கிறேன். அவை எப்படி தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தாதவனாய் வாழ்ந்தானோ அதை போல நானும் நீங்களும் அந்த ராஜ போஜனம் கிடைச்சு பாருங்க. ஒருத்தர் ராஜ போஜனம் கிடைச்சா விடுவானா? அவன் அப்படி கிடைச்சும் அவன் சொல்றான், நீ பருப்பும் தண்ணியும் தாங்கய்யா. அந்த பிரதானியின் தலைவத்தை கேட்கிறான், நீ எனக்கு சாப்பாடே தரத்தவே, நீ வெறும் பருப்பும் தண்ணி மரக்கறி தான் நான் சாப்பிட்றேன். அப்ப அந்த பிரதானி சொல்றான், இல்ல இல்ல ராஜா சொல்லியிருக்கிறாரு உனக்கு நல்ல சாப்பாடு இன்னும் வழியா கவனிக்கிட்டான்னு சொல்லி. இப்ப நம்ம லாங்குவேஜ்ல கேட்போம் இல்லையா? ஆனா அவன் சொல்றான், நீ இப்படி சொல்றாய் பருப்பும் மரக்கறியும் தான் சொல்றாய், பட் நாளைக்கு ராஜாவரத்துக்கு முன்பு கொண்டு நான் விடும்போது ராஜா பார்த்து கேட்பார், என்னண்டு நீ என்று சொல்லி எனக்கு தான் தண்டனை பெறும், ஆகவே நான் அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லி பிரதானி சொல்றான். விளங்குதான் அவளுக்கு. ஆனா இவன் ப்ளீஸ் பண்ணி கேட்கிறான், இல்லை இல்ல நீ ஒத்துப்பா, ரெண்டு பேரையும் கம்பியா பண்ணிப்பா, அந்த ராஜ போஜனத்தில் உள்ள மற்ற வாலிபர்களையும் இந்த பருப்பு கீரை மரக்கறி சாப்பிட்ற என்னையும் எங்களையும் 4 பேரையும் நீ ஒப்பிட்டுப்பா, எப்படி எங்களுடைய முகங்கள் வாடலா இருக்கிறதா அல்லது எங்களுடைய சரீரம் எப்படி கொழுமையும் புஷ்டியுமாக நிப்பா. அப்ப அவன் செய்யறான், ஒரு 10 நாளைக்கு பின்புக்கு பார்க்கிறான் அவனுக்கு எப்படி உங்களுடைய உடம்பு இருக்குன்னு சொல்லி. ஆனால் ராஜ போஜனத்திலே இருந்தவர்களை பார்க்கிறோமாம், இந்த பருப்பும் கீரையும் மரக்கறியும் சாப்பிட்ட இந்த தானியேல், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 4 பேருடைய முகங்களும் சரீரமும் அவ்வளவு கொழுமையும் புஷ்டியுமாய் இருந்ததா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் நீங்க இங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன மைண்ட்ல தோணுது சொல்லுங்க. முதலாவது தேவன் அவங்களோடு இருந்தார். தேவன் அவன் உதாரணத்துக்கு கற்பனை கட்டளை இருக்கிறது, அந்த கட்டளை இதுதான் என்று தெரியும். அந்த கட்டளை நாங்கள் மீறினால் பாவம் என்று தெரியும். ஓமா இல்லையா? கட்டளை மீறினாலே பாவம். சரியா? அப்ப இந்த தானியேல் தன் இதயத்திலே முதலே தீர்மானித்துக் கொள்ளுகிறான், நான் இதை செய்யக்கூடாது.
இந்த ராஜாவின் போஜனத்தை நான் ஒரு நாள் உட்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி அவன் முதலே தீர்மானம் பண்ணினபடினால்தான் அவன் வாலிபனாய் உங்களை போல என்ன போல, ஓகே நான் வாலிபன் தான், உங்களை போல இருக்கக்குள்ள என்ன செய்யலாம், தன் உள்ளத்தில தீர்மானம் பண்ணி கொள்கிறான். இல்ல நான் எப்பவும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேணும், அந்த தேவனுக்கு பிரியமாய் வாழ வேணும், அந்த தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழ வேணும். நாங்க விரும்புகிறோமா? சற்று சிந்தித்து பாருங்க. இந்த தை மாதத்திலிருந்து இந்த டிசம்பர் மட்டும் யோசிச்சு பாருங்க. நாங்க வாழ்ந்த வாழ்க்கையை எனக்கும் உங்களுக்கும் தேவன் வெளிப்படுத்துவாராக. ஆமென். நாங்க மனுஷனை பிரியப்படுத்துற வாழ்க்கையை செய்யக்கூடாது, ஒரு நாளும் வாழக்கூடாது. எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்ய வேணும். அது சின்ன பாய் இருக்கிற ஊழியமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் கர்த்தருக்கென்று கர்த்தர் நாம மகிமைப்படும்படி செய்தால் கர்த்தர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பார். அது நிறைய காரியம் இருக்கு பாருங்க. 1:18 போய் வாசிங்க, 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை. இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொற்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். சரி, இப்ப இதை பாருங்க. நீங்க கேப்பீங்க, சரி அவன் பரிசுத்தமா வாழ்ந்தவன், ராஜாவோட போஜனத்தை விளக்கினவன், அப்போ உனக்கு என்ன கிடைச்சது அப்படி கேட்பேன். நான் பரிசுத்தம் வாழ்ந்தவர் என்ன நடந்துட போகுது கேப்பீங்க. அதான் இந்த வசனம். இந்த 4 வாலிபர்களும் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்ததுனால அவங்க தாங்க விரும்புகிற ஒரு காரியத்தில அவங்கள தேவ ஞானத்தில அறிவில எல்லா உயர்விலையும் தேவனை ஆசீர்வதித்து வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நாங்களும் தேவனுக்கு பிரியமாய் எங்களை தீட்டுப்படுத்தாமல் நாங்கள் வாழ முயற்சிக்கிற போது பரிசுத்தம் என்றது பிரதர் சிஸ்டர் ஒன்று சொல்றேன். நாளைக்கு ஏசப்பா வரப்போன்னு நீங்க அறிகிறதுக்கு அங்க ஒன்று ஏசப்பா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி வர போறது இல்லை. தம்பி நாளைக்கு இந்த வீட்டை வாரன் அப்படி சொல்லி வர போறது இல்லை. சரியா? பரிசுத்தம் என்றது ஒரு ப்ரொசீஜர்ஸ். அதாவது இப்படி இண்டா இப்படியே போகும். பரிசுத்தத்துக்கு அளவே இல்லை. விளங்க உங்களுக்கு? பரிசுத்த அளவு இருக்கு அங்கே சொல்லுங்க நீங்க. பரிசுத்த அளவு இல்லை. அப்ப ஒவ்வொரு நாளும் நாங்கள் என்ன செய்யணும்? உங்களை கரை திரையற்றவர்களாய் தேவண்ட சமூகத்துல போய் நிக்க வேணும், மாசற்றவர்களாக நிக்க வேணும். அதான் முதலே சொன்னா, அல்லாமலும் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி நடக்கிறவர்களாய் இருக்க வேணும். அந்த இன்னொரு வசனம் இருக்கு, 1 பேதுரு நினைக்கிறேன். அந்த களங்கம் இல்லாத ஞானப்பால். அந்த களங்கம் இல்லாத ஞானப்பால் இது தேவண்ட அந்த வார்த்தை. அந்த வார்த்தையை உட்கொண்டால் இப்ப வீட்டு 5 மணிக்கு போல போய் சாப்பிடுவீங்க. அது எதுக்கு சாப்பிடுவீங்க? மாம்சத்துக்கான ஆகாரம். இப்ப சாப்பிடுறீங்க என்ன சாப்பாடு சொல்லுங்களேன்? ஆவிக்குரிய சாப்பாடு. அப்ப ரெண்டுக்கும் ரெண்டும் தேவை. சரியா? அப்ப ரெண்டையும் நீங்க போஜனம் பண்ணாதான் துப்பினா சாப்பிட துப்பினா உங்களுக்கு பசிக்குமா பசிக்காதா? பசிக்கும் தானே? அது உண்மையா சொல்லுங்களேன், பயத்துறது பசிக்கும் தானே? அப்ப இந்த வார்த்தையை துப்பிட்டு போனா எப்படி உங்களுக்கு கிரியை செய்யும் இந்த வார்த்தை? சொல்லுங்க. பிரியாணி சாப்பிடுறீங்க, இன்றைக்கு போய் தான் பிரியாணி சாப்பிட்டு இல்ல பிறகு துப்பினா பசிக்குமா? பசிக்கும் தான் திருப்பி. அப்ப ஏன் நம்மளோட ஆவியிலே ஆத்துமாவிலே எண்ணம் விடுதலை இல்லைன்னு சொன்னால் அந்த வார்த்தை எண்ணம் உங்களுக்குள்ளாக கிரியை செய்யவில்லை. விளங்குதா உங்களுக்கு? அப்ப அதை இன்றையிலிருந்து தயவு செய்து அபியாசப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த வார்த்தை எங்களுக்குள் இருந்து, எசப்பா இந்த பாவத்தை நான் விடுறேன், இந்த புதிய வருஷத்தை வந்துடுறேன் எசப்பா, கடைசி நாள் நிற்கிறேன், நான் ஒவ்வொரு நாட்கள் இன்னும் அறிவைத்தாரும் ஞானம் மிகுந்த இது எல்லா சத்தியம் தெரியும் நமக்கு. ஆனால் பாட்டெல்லாம் எல்லாம் பாடுவோம், ஞானம் நாட்கள் இன்னும் அறிவித்தாரும் ஞானம். ஆனால் அதன்படி நடக்கிறது நானும் நீங்களும் ரொம்பவே குறைவாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம், நலமானதை பிடித்துக் கொண்டு ஓடுவோம். முதலாவது. ரைட். 2வது வாசிங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10-11. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன்மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். தான் செய்து வந்தபடியே வசந்த கவனிச்சீங்களா? தான் செய்து வந்தபடியே. அடா முதலே செய்கிறான், அவன் முதலே ஜெபிச்சிருக்கிறான், முதலே வேதம் வாசிச்சிருக்கிறான், முதலே உபவாசம் பண்ணியிருக்கிறான். அதனால கையெழுத்து போடப்பட்டாச்சு. தரியு ராஜாவின் மூலமாய் இவரை, அதாவது அந்த சிலையை வணங்காதவர்கள், தேவனை அந்த என்ன சொல்றது, அந்த வேறு தேவர்களை
பின்பற்றி வராதவர்களை கொண்டு போய் சிங்கத்தின் கெவியிலே போடும்படிக்கான ஒரு கட்டளை. அதுதான் தரியு ராஜா வந்து சைன் வைக்கிறார். ஒப்பந்த பத்திய இது, அதாவது தானியலை குறித்து பிற தானியலை பிடிக்காத சில பேர் போய் ராஜாவிடம் தவறான காரியங்களை சொல்லி இப்படி செய்யறாங்க. இப்படி ஒரு நோட்டீஸ் அடிச்சு இதுல சைன் பண்ணுங்க, நீங்க சைன் பண்ணினா தான் இவரை வந்து நாங்க இதுல சிங்கத்தின் கெபியில போடலாம்னு சொல்லி. சரியா? அப்ப இவன் என்ன செய்யறான்னு சொன்னா, இப்ப யோசிச்சு பாருங்க, எங்களை நாளைக்கு எங்களுக்கு வருது போலீஸ் ஒரு சின்ன ஒரு லெட்டர் உண்டு, நாளைக்கு ஜோயை கொண்டு ஜெயில போட போறோம்னு சொல்லி. நாம ஜெய் பண்ணிக்கிறீங்களா? நீங்க இவ்வளவு பேசுற யோசிப்பேன், இவ்வளவு காலம் வாசிங்க போனோம் ஐயா, இவ்வளவு ஜெபிச்சோம், இவ்வளவு வேத வாசிச்சோம், என்ன வந்துட்டு என்ன ஏசப்பா ஏன் காப்பாத்திருக்கலாம், ஜெயிலுக்கு போவாமனா யோசிப்போம்? யோசிக்க மாட்டோமா? யோசிப்போம். அதை விட தானியல் வந்து மிகுந்த ஞானமான், எங்களை மாதிரி இல்லை, எங்களுக்கு 300 கிராம் வேண்டாம், அவனுக்கு 600 கிராம் உள்ள அவனுக்கு. அவன் சகலத்துல ஞானவான், எழுத்துல வாசிப்பில எல்லாத்திலும் ஞானவான் அவன். சரியா? ராஜாவுடைய சொற்பனத்துக்கு ஒரு பதில் அளிக்கக்கூடிய ஞானத்தில் அவன் இருந்தான், தேவனுடைய உதவியோடு. அப்படிப்பட்ட தானியல் செய்கிற ஒரே ஒரு வேலை, கதவை திறக்கிறான், திறந்தா நேர எருசலேம் வாசல் முழங்கால் படிக்கிட்டு தேவனை பார்த்து அவன் ஜெபம் பண்ணி ஆண்டு பார்ப்போம். அது ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, அவன் அன்னுதினமும் ஜெபிக்கிறவனா இருந்தான். எப்படின்னா சொல்லுங்களேன், அன்னிதினமும் ஜெபிக்கிறவனா இருந்தான். இந்த காலம் எத்தனை ஜெபிச்சீங்க? இதில் நான் பெருமை பாராட்டுறதுக்கு சொல்ல இல்லை, நான் ஜெபிக்கிறதால ஒன்றும் இல்லை. ஆனால் கண்டிப்பா என்ன செய்யணும், நான் ஜெபிக்கத்தான் வேணும், தேவனுக்கு நன்றி சொல்லத்தான் வேணும். தேவன் உங்களுக்கு நன்மை செய்தால் மாத்திரம் இல்லை ஆராதனை. விளங்க? அவங்களுக்கு நன்மை செய்த வந்து ஆராதிக்க மட்டும் இல்லை, அவர் நன்மை செய்யாட்டிக்கும் அவர் நீங்களும் ஆராதிக்க வேண்டும். எனக்கு ஜோபில முடிஞ்ச ஒரே ஒரு வசனம், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். என்ன வந்தானே வெராட்டிக்கு என்ன, புள்ள வித்தான வெராட்டிக்கு செத்தான, ஆடு மாடு செத்தான, ஒட்டகம் செத்தான, மனைவி விட்டு போனா, நண்பர் விட்டு, என்ன வந்தாலும் நான் அவரை ஆராதிப்பேன். ஏனென்றால் அவர் தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது என் வாழ்க்கையில ஒன்று கூட தடைப்படாது என்பதை அவன் நன்கு அறிந்திருந்தவன். அப்ப அதனாலதான் அவன் அவ்வளவு விசுவாசம் பாராட்டினான். கொஞ்சம் ஒன்று சொல்றான், நீ தேவனை தூசித்து ஜீவனை விடுமப்பா. ஒரு அசால்ட்டான ஒரு வார்த்தை, என்ன உத்தவம் நீயும் எத்தனை பயந்து வாழ்ந்து இருக்கிற நீ, ஒட்டகம் போட்டுது, ஒட்டகம் போட்டுது, அது போட்டு இது போட்டு 10 புள்ளி போச்சு. எந்த பிள்ளைங்க நாளைக்கு வருத்தம் பண்ணாலும் யோசிப்பேன் நான். யோசிச்சு பாருங்க, ஒரு தாய் தப்ப யோசிங்க நீங்க. வருத்தம் வந்தா ஒரு சின்ன ஒரு வருத்தம் வந்தா நான் என்ன செய்வோம்? சேர்ச்சிக்கு வர மாட்டோம், நான் வர மாட்டோம் சேர்ச்சிக்கு. உண்மை. 7 ஆம்பளை புள்ள 3 பொம்பளை புள்ள சித்துது ஜோபுக்கு, 10 பிள்ளைகள். ஆனாலும் அவன் தன் பக்தி வைராக்கியத்தில் விசுவாசத்தில் இருந்ததே போல நானும் நீங்களும் வாழ வேண்டியது அவசியம். அதே போல தானியலுக்கு வருவோம். தானியேல் 3 வேளை அவன் இடைவிடாமல் ஜெபிச்சான். நான் 3 வேளை ஜெபிக்கிறது எனக்கு அருமையானவர்களே, ஒரு நேரமாவது நாங்கள் ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் நாங்கள் ப்ளீஸ் பண்ணி கேட்கிறோம், தயவு செய்து கேட்கிறோம், ஜெபியுங்க. ஜெபிக்கிற நல்ல ஒரு அனுபவம். தேவனுக்கும் உங்களுக்குமான ரகசியத்தை பேசுகிறதா நேரம். விளங்கிட்டா? இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு ஜெபின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி விளங்குது உங்களுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில? இன்னொருத்தர் வந்து உங்களோட ஆத்மாவுக்கு யார் பொறுப்பு சொல்லுங்க? நான் தான் பொறுப்பு சொல்லுங்க. நான் தான் பொறுப்பு என் ஆத்மாவுக்கு. என் மனைவியும் இல்லை, என் புருஷனும் இல்லை, அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, அண்ணாவும் இல்லை, தம்பியும் இல்லை. என்ன ஆத்மாவுக்கு நாங்க தான் பொறுப்பு. அப்ப அந்த ஆத்மாவுக்கு தேவையானது ஜெபம், தேவன் பேசுற காரியங்கள். அவங்க ஒரு 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 அலட்சியமா நினைச்சிடாதுங்க தயவு செய்து. அதான் சொல்றோம் தேவி தேவினா. ஆனா அதுக்கு பிறகு நீங்க வாசிங்க சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் என்று நான் நினைக்கிறேன். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழிந்து போகாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்வது யாவரும் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் என்ன தெரியுமா? ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்க. அவே முன்கொரு காலத்தில் அப்படி வாழ்ந்தான் பிரதர், ஜெபிச்சான், வேதம் வாசிச்சான், 3 நாள் உபவாசிச்சான். ஆனா இப்ப எனக்கு அப்படி இல்லை பிரதர், எல்லாம் சும்மா பயங்கர பிஸி பிரதர். இந்த பிஸியை பசியா மாத்து வருவார். எப்படி மாத்துவார்? நீ அடிபடி வேறு வாய் திருப்பி ஆண்டு. நான் சொல்றேன், நான் அதிகமா கோவப்படுவேன், சரியா? ஆனா எனக்கு ஒரு புதர் ஜெபிச்சு போட்டு ஒரு வார்த்தை சொன்னார், தம்பி உன்னுடைய கோபம் எல்லாம் அவருக்கு முன்பே கவனமா இருக்கணும். கோவப்படுறதுக்கு தகுதியான ஒரே ஒருவர் நம்ம ஆண்டர் மட்டும்தான். இந்த கோபத்தை வந்து நீ காண்பிச்சேன்டா அடிச்சு போடுவேன். இப்படி சொன்ன நேர கண்டிப்பா ஒரு பாஸ்டர் சொல்றேன்,
சரியா? ஆகவே நான் என்னுடைய சொல்லிட்டு நான் வார்த்தையை முடிக்கிறேன். அடுத்ததாக பாக்காடிக்க பரவாயில்லை. தேவனையும் உங்களையும் எதுவெல்லாம் பிரிக்கிறதோ அது விக்கிரகம். இப்படி விளங்குதோ? தயவு செய்து கேளுங்க. தேவனையும் உங்களையும் எதெல்லாம் பிரிக்கிறதோ அது டிவியா இருக்கலாம், போனா இருக்கலாம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அது எதுவா இருந்தாலும் தேவனையும் உங்களையும், ஒருவேளை என் மனைவி தேவனை பார்த்து நேசிக்கிறாள், நான் கணவனை அதிகமாக நேசிக்கிறேன், என் பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறார்கள், அது விக்கிரகம். சரியா? இது நாங்கள் குழப்பி பொறுத்து சொல்லல, இதுதான் உண்மை, இதான் உண்மை. ஆகவே நாங்கள் தேவனை மாத்திரம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை மீதியும் தேடுகிற போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சரியானே? கடைசியா ஒன்றே மட்டும் வாசிச்சு நான் வார்த்தையை நிறைவு செல்லலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறை பிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உண்மையும் நீர் கையெழுத்து வைத்துக் கொடுத்த கட்டளையையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். ஜெபிக்கிறது உண்டு, ரெண்டாவது விண்ணப்பம் பண்ணுகிறான். உலகில் அவளுக்கு ஜெபிக்கிற உண்டு, ரெண்டாவது விண்ணப்பம் பண்ணுகிறான். அப்ப இந்த தானியேலுடைய ஒரு பக்கம் இருந்தாலும் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை வந்து என்ன செய்றாங்க, எரிகிற அக்கினியில வந்து கைகளை கட்டி போடுறாங்க கொண்டு. சரியா? போடுகிற போது இவன் போட்டுட்டு வந்து பார்க்கிறான் நேபுகாத் நேச்சார் 4வது நபர் என்ன செய்கிறார், அப்படி அவர்களோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறார். கட்டெல்லாம் அப்படி அவுக்கப்பட்டு அப்படி இருக்கிறான். அப்ப இருக்கிற போது அவன் அப்படியே ஆச்சரியத்துல பார்க்கிறான், என்ன இப்படி 4வது நபர் இல்லையே, 3 பேர் தான் உங்களுக்கு போட்டுனாங்களே, 4வது நபர் இப்படி அவர்கள் உலாவுறான்னு பார்த்தா பரிசுத்த தேவன் என்ன செய்யறார், அவங்களோட கட்டுகளை உடைத்து அவங்களோட கூட அவங்களை விடுவித்து அவங்களை மகிமைப்படுத்துகிறார். அந்த வசனம் பாருங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை அவர் தப்புவியாமல் போனாலும் கூட நீ வணங்கின பொற்சிலையை நாங்கள் வணங்கவே மாட்டோம். அப்படி ஒரு பக்தி வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்க வேணும். வெறும் பேர் கிறிஸ்தவர்களா இருந்துட்டு போறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் வாழ்ந்தா ஏசப்பா இதான் பிள்ளை, இது பிள்ளை, சரி ரைட், அப்படி வாழ்ந்துட்டு போய் பாருங்க, நிச்சயமா அதன் முதல் வந்து பாகைகளும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனா அதன் முடிவோ உங்களுக்கு ஆசீர்வாதமா தான் இருக்கும். எல்லாரும் அந்த பரிசுத்தத்தை பார்த்து, அந்த சாட்சியான வாழ்க்கையை பார்த்து, தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. உலகிட்டா தானியேல் பாருங்க, அவன் தன்னை எப்படி தீட்டுப்படுத்தாமல் பிரியமாய் வாழ்ந்தானோ, எப்படி 3 வேளை ஜெபித்தானோ, எப்படி உபவாசிச்சானோ, எப்படி பிறருக்காய் கதறி ஜெபித்தானோ, அப்படி நானும் நீங்களும் தேசத்துக்காய், எங்களுடைய ஊழியங்களுக்காய், எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, எங்களுக்காக இல்லை மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற போது தேவன் எங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார். ஜோபு தன் நண்பர்களுக்காய் வேண்டுதல் செய்த போது ஜோபுடைய சிறையிருப்பை சொல்லுவேன் தேவன் மாற்றினார். அவர் உங்களுக்காக ஜெபியுங்க, தவறல்ல. நீங்க பிறருக்காய் ஜெபிக்கிற போது தேவன் தானியேலை பாருங்க, இப்படி அவன் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தான்னு பாருங்க. 3 காரியம் பார்த்தீங்க. சரியா? ஒன்று தன்னை தீட்டுப்படுத்தாதவன், 2வது 3 வேளை ஜெபிக்கிறவன், விண்ணப்பம் பண்ணுகிறவன். அவை நீங்க எல்லாரும் எப்பவும் அனிதினமும் அதிகாலை எழும்பி, அதிகாலை தான் ஜெபிக்காட்டிக்கும் பரவாயில்லை, ஊர்ல தான் 5 மணிக்கு ஜெபிக்கிற பழக்கம் இங்க அப்படி ஜெபிக்கிறாது இருந்தாலும் எப்ப நீங்க எழும்புறீங்களோ டைமை பொறுத்து நீங்க எழும்பி கண்டிப்பா ஜெபம் பண்ணுங்க, வேத வாசிங்க, ஒரு அதிகாரமாவது வாசிங்க. வாசிச்சா நிச்சயமா ஒன்று சொல்றேன், ரிக்வஸ்ட் அன்பா சொல்றேன். நான் போன்ல வந்து அந்த இல்லாத சமயங்கள்ல நம்ம வேதம் வாசிக்கிறது தவறு அல்ல இப்ப சூழ்நிலை. ஆனால் முடிந்த அளவு இந்த பைபிள்ல என்ன செய்யுங்க, வேதாமத்தை வாசிக்க பழகுங்க. அதை நானும் இப்பொழுது பின்பற்றி கை கொண்டு வருகிறேன். அது உங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும்னு சொல்லி நான் சொல்றேன். ஏன்னா இதுல இப்படி வாசிக்கிற ஒரு பிரசனம் இருக்கு போன்ல வகைக்குள்ள, அதுல எப்படியும் அது ஒரு பரிசுத்தம் இல்லாத ஒரு காரியம் போன் இல்லையா? அதுல நீங்க தயவு செய்து யாருமே அன்பா கேட்கிறவங்கள அதுல நீங்க வாசிக்காதுங்க. நீங்க முடிந்தளவு பைபிள்ல வாசிங்க. சில பேர் வீட்டை உண்டு, சிவிச்சில உண்டு, அல்லது போய்க்கில் உண்டு, பேக்கில் வச்சிருப்பாங்க, ஒன்று வச்சு வாசிங்க. இது என்ன ஹொபியா இது, அல்லது இதனை பொழுதுபோக்கு வச்சு இல்லை. ஒரு பைபிள் பரிசுத்தம் அதை வச்சு வாசிங்க இல்லையா? ஏன்னா அது வந்து அவர் தன்னை பிரியப்படுத்தல, பைபிளை பிரியப்படுத்தல, தேவனை பிரியப்படுத்தல. இங்க வந்து எனக்கு இந்த பைபிள் இருக்கு, அங்கதான் அந்த பைபிள் இருக்கு. உலகம் அவங்களுக்கு அவை தானியலை போல ஒன்றே ஒன்று சொல்றேன் கடைசியா, நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மற்றவர்களாய் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாய் வாழ்ந்தால் தேவன் எப்படி தானியேலை சிங்கக்கெபியிலிருந்து காப்பாற்றினார்,
சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை எரிகிற அக்கினியிலிருந்து காப்பாத்தினாரோ, என்னையும் உங்களையும் அவர் காப்பாத்த அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல கடைசியில வந்து நிக்கிறீங்க, எதை குறிச்சும் கவலைப்படாதுங்க. எனக்கு வியாதி, எனக்கு வேதனை, எனக்கு துன்பம், பண கஷ்டம், அது இல்லை இது இல்லை, ஒன்றை படி கவலைப்படாதுங்க. தேவன் என்னையும் உங்களையும் இதுவரைக்கும் நடத்தியிருக்கிறார். உலகுதா எரேமியா பார்த்து சொன்னார், தாயின் கர்ப்பத்திலே உருவாவதற்கு முன்புதான் நான் அவனை பெயர் சொல்லி அழைத்தவர். ஜோவை பார்த்தும் அதே வார்த்தையை சொன்னார். உலகதான் உங்களுக்கு அது ஒன்றை குறிச்சு செய்யாதுங்க, கவலைப்படாதுங்க. நாளைய நாள் அது கர்த்தருடைய நாள். அவ எல்லாரும் கண்களை மூடுவோம், தயவு செய்து கண்களை மூடி. அப்பா அப்பா இந்த தானியேல் எப்படி தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு இந்த ராஜாவுடைய போஜனத்தினால், அந்த மதுபானத்தினால், பானங்களினால், உணவினால், வேறு வேறு காரியங்களால் தன்னை தீட்டுப்படுத்தாமல் எப்படியெல்லாம் வாழ்ந்தானோ, அப்படி நானும் கேட்ட வார்த்தையை கேட்டு இந்த பிள்ளைகளும் வாழ அப்பா உதவி செய்யுங்க. எல்லாரும் கண்களை மூடி முடிந்தவர்கள் எழுந்து நின்று ஒரு விஷயம் அர்ப்பணிப்போடு, எல்லாரும் அர்ப்பணிப்போடு இதுவரைக்கும் நடத்தின பரலோக பிதா, ஓ ரீகா பாஷா தாலா ராபா, நன்றி அப்பா, உடைய கிருபை பெரியது சுவாமி. ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. தானியேல் பரிசுத்தமாய் வாழ்ந்தது நிமித்தமாய் அவனுக்கு நல்ல ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு போய் விட்டீங்கப்பா. அவன் பரிசுத்தமாய் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு வாழ்ந்தபடியால் அவன் எப்படி ஆண்டவரே உயிரை கொடுத்து வாழ்ந்தீங்க. ஆண்டவரே எல்லாரையும் ஆண்டவரே அந்த ராஜா சாப்பிடல ஆண்டவரே அவர்களை உயிரோடு உயிரை எடுக்கும்படிக்கு சொன்ன போதும் அந்த 4 பேரையும் காத்து அற்புதமாய் நடத்துனீங்கப்பா. எவ்வளவு அற்புதமான தெய்வம். அன்றைய சாட்சியை பாக்குறீங்கப்பா, அவன் உண்மை தன்மையை பாக்குறீங்க சுவாமி. எவ்வளவு நல்ல தெய்வம் சுவாமி. கண்களை மூடுங்க, கண்களை மூடி ஒரு விஷயம் 2 செகண்ட் ஒரு கண்களை மூடி. அப்பா நான் ஆண்டவரே எப்படி தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தாமல் வாழ்ந்தானோ அப்படி நாங்கள் வாழ எனக்கு உதவி செய்யும் சொல்லி எல்லாரும் வாயில் தந்து ஒரு சோதனம் பண்ணி கொடுப்போம். நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆண்டவரே ஒரு சின்ன வார்த்தையை பார்த்திருக்கிறோம். ஆண்டவரே எங்களை தீட்டுப்படுத்தாதபடிக்கு சுவாமி, இந்த பூஜனத்தால் தீட்டுப்படுத்தாதபடிக்கப்பா இந்த வார்த்தையை பேசிருக்கிறீங்கப்பா. அந்த கேட்ட வார்த்தையை எப்படி வாழ உதவி செய்யுங்கப்பா. கேட்டு பேசின என்னையும் கேட்டு அவர்களையும் அப்பா நாங்கள் தீட்டுப்பட்டு போக கூடாதப்பா, பரிசுத்தம் இல்லாமல் வாழக்கூடாதப்பா, சாட்சியற்ற வாழ்க்கை வாழக்கூடாது. தேடி 3 வேளை ஜெபிக்கிறவர்களாய் மாற்றும். என்ன வந்தாலும் எது வந்தாலும் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுவீராக. உங்களுடைய வல்லமை அனுப்பி எங்களை சுனமாக ஜெபிக்கிறேன், எங்களை குணப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன், உங்களுடைய வல்லமை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீ கூடுதங்க சுவாமி, கூடுதங்க சுவாமி, கூடுதங்க சுவாமி. நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா, நன்றி என்று சொல்லுகிறோம் சுவாமி.